ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு மற்றும் செக்கை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செக் புக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 1/1/2025 தேதி முதல் ஒருவர் வழங்கிய காசோலையை மற்றொருவருக்கு அவரது வங்கி கணக்கில் பண பரிமாற்றத்துக்காக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் காசோலையை அவர் வங்கியில் சமர்ப்பித்த 2 மணி நேரத்தில் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு காசோலை வழங்கியவரின் கணக்கில் பணம் கழிக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு நபர் செக் புக் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு, அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க வித்ரா பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் நாங்கள் வித்ரா பண்ணி அமௌண்ட்டை கொடுத்துருவோம். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணக்கில் பணமின்றி காசோலை திரும்பும் பட்சத்தில் இரு தரப்பாரும் அதிக அளவு அபராதம் செலுத்த நேரிடும். ஒருவர் கணக்கு தொடர்பான காசோலை அடிக்கடி பணமின்றி திரும்பும் பட்சத்தில் அந்த கணக்கு முடக்கப்படும். வங்கிகளுக்கிடையான அவரது நன்மதிப்பு குறைந்துவிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு செக் புக்கை கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு செக் எழுதி அமௌண்ட்டை கொடுத்துறீங்க, அவங்க போயிட்டு பேங்க்கில் வித்ரா பண்ண சொல்ல அந்த செக்கு புக்கில் அமௌண்ட்டு பவுன்ஸ் ஆகுது. ஸோ அமௌண்ட் இல்லாத பார்த்தா பவுன்ஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நம்பர் அந்த செக்கை கொடுத்து திரும்ப எல்லாமே அமௌண்ட் இல்லாமல் அது பவுன்ஸ் ஆகுது, செக் பவுன்ஸ் ஆகுது அப்படின்றத பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தா சிபில் ஸ்கோர் குறைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட்டும் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. ஸோ எனவே கணக்கில் போதிய இருப்பு தொகை இருந்தாலும் மட்டுமே இனிமேல் பிறருக்கு காசோலை வழங்க வேண்டும் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 1/1/2025 முதல் நடைமுறைக்கு வருது. ஸோ நீங்கள் செக் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க அக்கௌண்ட்டில் காசு இருக்கா இல்லைன்றதை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது கடந்த 2008ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி தேசிய நுகர்வோர் தகராறுகள் நிவர்த்தி ஆணையம் இருக்க பாருங்க, அவங்க ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் கிரெடிட் கார்டுகள் மூலம் பெறப்படும் கடனை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்த தவறும் பயனாளர்களுக்கு வட்டி உச்சவரம்பு ஆண்டுக்கு 30% வரை மேலே செலுத்தக்கூடாது அப்படின்ற மாரி அந்த ஒரு ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க 2008. இப்போ நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வாங்குகிறோம், அந்த கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணாமல் விட்டோம், அதுக்கு வருஷத்துக்கு 30% பார்த்தா உங்களுக்கு வட்டி போடுவதாக சொல்லியிருந்தாங்க. அந்த உத்தரவை அப்போ ரத்து பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் மற்றும் சிட்டி வங்கிகள், HDFC, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தா வழக்கு தொடுத்திருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கை விசாரணை செஞ்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தரப்பின் மூலம் கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகைக்கான வட்டி உச்சவரம்பு வங்கிகள் 30% மேலே வசூலிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களிடம் இனி கிரெடிட் கார்டில் பில் கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுக்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்க வங்கிகளே நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் பார்த்தா உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பில்லுக்கான அபராத தொகையை நீங்கள் 30% கண்டிப்பாக வசூலிப்பாங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30%க்கும் மேல் வசூலிக்க தான் போகிறாங்க. 30%க்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வசூலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி உங்களுக்கு ஸோ 30%க்கு மேலே தான் அமௌண்ட் வசூலிக்க போகிறாங்க. ஸோ கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறவங்க அதுக்கான பில்லை கரெக்டாக பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வங்கிகளே உங்களுக்கான கிரெடிட் கார்டுக்கான 30% அமௌண்ட்டுக்கு மேலே தான் வாங்க போகிறாங்க. ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான 2 இன்ஃபர்மேஷன், வங்கி தொடர்பான ஒரு 2 அறிவிப்பு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.